இப்படியும் கப்பீஸ் எல்லாம் ப்ரீட் பண்ணலாமா? ஆமாம் கைஸ், இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக இம்போர்ட்டட் மிக்சடு கப்பீஸ் வந்து வாங்கலை. நம்மள்கிட்டருந்து ஒரிஜினல் இம்போர்ட்டட் கப்பீஸ் போட்ட ஃப்ரைஸே மிக்சடாக விழுந்ததுனால அதை நம்ம மிக்சடு வெரைட்டியாக வச்சு ஒரு டப்பில் வளர்த்திட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் குட்டிங்கள் வந்து சாப்பிடுது. எந்த வெரைட்டி சாப்பிடுது எந்த வெரைட்டி சாப்பிட்லன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஆனால் வந்து மோஸ்ட்டாக சாப்பிடுது. இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா, நம்ம மொத்தமாக நார்மல் கப்பீஸை என்ன பண்ணுவோம்னா அப்படியே விட்டுருவோம். அதுவே குட்டி போட்டு அதுவே கேர் பண்ணி வளர்த்திக்கிறோம். ஆனால் இது வந்து குட்டிங்களை சாப்பிட்றதுனால இதுக்கு தனி செட்டப் தான் தரணும். அதனால் என்ன பண்ணியிருந்தேன், நம்மளோட கண்ணாடி தொட்டி வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு. சரி, அதில் ஒரு நல்ல செட்டப் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு நல்ல மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டியில் நம்ம டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பழைய ஏற்கனவே இருக்க தண்ணி தொட்டியிலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்த மீனோட தண்ணியில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வைக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து சேம் ஆயிரும். இந்த தண்ணி டெம்பரேச்சருக்கு வந்து ஒத்து போயிடும் இது. சரின்னு சொல்லி அதை ஆட் பண்ணி மணி பிளான்ட்டோட வச்சு செட்டப் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த செட்டப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய செட்டப் பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் நீங்கள் தாங்க.